மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. புதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல.
கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆழுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆழுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். பல ஆண்டுகளாக வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, கஷ்டங்கள் துன்பங்கள் ஓயவில்லை என்று மனமுடைந்திருக்கும் தேவப்பிள்ளையே, தேவனால் ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும் என்ற உண்மையை ஏன் மறந்து போகிறாய்? காரியங்கள் மாறிப்போக ஒரு நிமிஷம் போதும். நம்மை சிறுமைப்படுத்துகிறவர்கள் விலகிப்போக, அகங்காரங்கள் அழிந்து போக, சுகவீனங்கள் சுகமடைய, நமது கலக்கங்கள் களிப்பாக மாற ஒரு நிமிஷம் போதும். ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் கிரியை செய்யும் நிமிஷமாக நினைத்து நாம் விழிப்புடன் வாழ்வோமாக. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51. காரிருள் சூழும் நேரம் காப்பவர் உன்னை காப்பா. கண்ணீரில் மூழ்கும் நேரம் மீட்டுனை இயேசு காப்பா. சூழ்நிலை மாறிடும், வேதனை தீர்ந்திடும், கண்ணீரின் மத்தியில் அற்புதம் காண்பாய். சூழ்நிலை மாறிடும், வேதனை தீர்ந்திடும், கண்ணீரின் மத்தியில் அற்புதம் காண்பாய். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. You protect me, you shield me, you deliver me from my enemy. Prepare a table, yeah, provide for me. No matter how dark, how grim this world we're living in, you sing me a song in the night. Lyrics are like a light, you show me the path ahead of me, behind the wheel of car park. All I know is I pull to cut on my car park.
மீட்டுனை இயேசு காப்பா சூழ்நிலை மாறிடும் வேதனை தீர்ந்திடும் கண்ணீரின் மத்தியில் அற்புதம் காண்பாய் சூழ்நிலை மாறிடும் வேதனை தீர்ந்திடும் கண்ணீரின் மத்தியில் அற்புதம் காண்பாய் சோகங்கள் சூழ்ந்திடும் தேற்றுவார் தூயவர் சோகங்கள் சூழ்ந்திடும் தேற்றுவார் தூயவர் தேவன் என்றும் நமது நம்பிக்கை உள்ள முன்னை புறக்கணிக்கும் அரவணைக்கும் நேசரவர் தேவன் என்றும் நமது நம்பிக்கை தேவன் என்றும் நமது நம்பிக்கை காரிருள் சூழும் நேரம் காப்பவர் உன்னை காப்பா கண்ணீரில் மூழ்கும் நேரம் மீட்டுனை இயேசு காப்பா சூழ்நிலை மாறிடும் வேதனை தீர்ந்திடும் கண்ணீரின் மத்தியில் அற்புதம் காண்பாய் 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 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? முதுகு வலியை அலட்சியப்படுத்தலாமா? உலகம் முழுவதும் முதுகு வலியால் அவதிப்படுகிறவர்கள் அதிகம். மனிதன் 2 காலால் நடக்கும் ஒரு பிராணி. அவனுடைய உடற்சுமையுடன் அவன் சுமக்கும் பிற சுமைகளையும் தாங்குவதால் அவனுடைய முதுகெலும்பு பாதிக்கப்படுகிறது. முதுகு வலிக்கு மனமும் ஒரு காரணம். படிக்கட்டில் ஏறும்போது தடுக்கி விழுவது, பல்புகள் மாட்டும்போது சமநிலை தவறுவது, ஒரே இடத்தில் 8 மணி நேரம் உட்கார்ந்திருத்தல், உடல் எடை அதிகரித்தல், சிகரெட் பிடித்தல் ஆகியவை சில காரணங்கள். தவறான நாற்காலி அமைப்புகள், தவறான போஸ்களில் அமர்தல், தொடர்ந்து வாகனம் ஓட்டுதல் போன்றவையே முதுகுவலிக்கு உண்மையான காரணங்கள். முதுகுவலி தீர முதல் 3 நாட்கள் பழச்சாறு வகைகள் மட்டும் தினமும் 5 வேளை அருந்த வேண்டும். மேற்கூறியவைகள் காரணமாக இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும்.
ஃபிசியோதெரபிஸ்டை அணுகி முதுகு தசைகள் டென்ஷனிலிருந்து குறைய தேவையான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவை தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி, புகைப்பிடித்தல் தவிர்த்தல், தியானம் செய்தல் ஆகியவற்றை முதுகு வலி வராமல் பார்த்து கொள்ளும். போதிய மட்டும் 5 முதல் 7 நாட்கள் ஓய்வு கூட எடுக்க வேண்டும். டாக்டரை அணுகி ஆலோசனையும் பெற வேண்டும். முதுகு வலியை அலட்சியம் செய்ய வேண்டாம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் போன பாதையில் நல் வெளிச்சம் காட்டினார். உயர்தாகம் தீர்க்கவே தேவன் ஜீவன் தந்தார். உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் போன பாதையில் நல் வெளிச்சம் காட்டினார். உயர்தாகம் தீர்க்கவே தேவன் ஜீவன் தந்தார். நீரோடை தாளங்கள் போடுமே, நிலவோரம் மேகங்கள் தூகுமே. உமதருகில் மடியினில் இளைப்பாற ஏங்கினேன். உன் நாமம் சொல்லி சொல்லி வாழ்கின்றேன். உமதருகில் மடியினில் இளைப்பாற ஏங்கினேன். உன் நாமம் சொல்லி சொல்லி வாழ்கின்றேன். உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் போன பாதையில் நல் வெளிச்சம் காட்டினார். உயர்தாகம் தீர்க்கவே தேவன் ஜீவன் தந்தார். ஆகாயம் விண்மீனை தாங்குமே, அலை வந்து காற்றாகி தீண்டுமே. நீர் வைத்த அன்புதான் இந்த உலகை காக்குதே, அதை நாளும் எண்ணி எண்ணி பார்க்கின்றேன். நீர் வைத்த அன்புதான் இந்த உலகை காக்குதே, அதை நாளும் எண்ணி எண்ணி பார்க்கின்றேன். உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் போன பாதையில் நல் வெளிச்சம் காட்டினார். உயர்தாகம் தீர்க்கவே தேவன் ஜீவன் தந்தார். நானா நானா நானா
ஆலயத்திற்கு எல்லோரும் இறைவனை வழிபடச் செல்வார்கள். ஆனால் இவரோ சற்று வித்தியாசமானவர். எதற்காக ஆலயத்திற்கு சென்றார்? தண்டச்சோறு, உருப்படாதவன், ஊர் சுற்றுகிறவன் என்று பெற்றோர் அவரை கடிந்து கொள்ள பாட்டி அவளுக்கு சொன்னார், அப்பா கோயிலுக்கு போய் என்று சொல்லி. இவரும் ஆலயத்திற்கு போனார். எதற்காக தெரியுமா? ஆண்டவரை வழிபட அல்ல. அங்கே இருந்த உண்டியல் பலமாக இருந்தபடினால் தேவாலயத்தில் உள்ள உண்டியலை தட்டி சென்றார் அவர். அவள் வாழ்க்கை நடந்ததென்ன? தட்டி சென்ற பணம் அவரை சந்திக்கிற பணமாய் மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. ஆண்டவர் அவரோடு பேசினார், என்னை துன்பப்படுத்தலாமா, இந்த வேதனைப்படுத்தலாமா? இன்று அவரோ சென்னையில் ஒரு ஊழியராய் மாறி தேவ பணி செய்து வருகிறார். அவருடைய பெயர் சற்குணராஜ். வழி தவறி போன நண்பா கலங்காதே, வழி மாறி போன மனமே திகையாதே. வழி தவறி போன நண்பா கலங்காதே, வழி மாறி போன மனமே திகையாதே. மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். உலகம் உன்னை அழைத்ததோ, நீ நினைத்து யாவும் தோல்வியோ. நீ நம்பின அனைவரும் மறந்தனரோ, இனி சாவே மேலென நினைத்தாயோ. உலகம் உன்னை அழைத்ததோ, நீ நினைத்து யாவும் தோல்வியோ. நீ நம்பின அனைவரும் மறந்தனரோ, இனி சாவே மேலென நினைத்தாயோ. மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். உறவுகள் உன்னை மறந்ததோ, நீ செய்த நன்மைகள் புதைந்ததோ. உன் தாயும் தந்தையும் வெறுத்தனரோ, இனி தஞ்சம் யாரென தவித்தாயோ. உறவுகள் உன்னை மறந்ததோ, நீ செய்த நன்மைகள் புதைந்ததோ. உன் தாயும் தந்தையும் வெறுத்தனரோ, இனி தஞ்சம் யாரென தவித்தாயோ. மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார்.
உன்னை என்றும் நேசிக்கும் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நீ இருப்பது போல் உன்னை நேசிக்கிறார். உன்னை என்றும் நேசிக்கும் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நீ இருப்பது போல் உன்னை நேசிக்கிறார். ஒரு முறை இயேசுவை கூப்பிடு, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். ஒரு முறை நீ கூப்பிடு, உன் கவலைகள் யாவையும் நீக்குவார். ஒரு முறை இயேசுவை கூப்பிடு, உன் கரம் பிடித்து அவர் தூக்குவார். ஒரு முறை நீ கூப்பிடு, புது மனிதனாய் உன்னை மாற்றுவார். வழி தவறி போன நண்பா கலங்காதே, வழி மாறி போன மனமே திகையாதே. வழி தவறி போன நண்பா கலங்காதே, வழி மாறி போன மனமே திகையாதே. மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். மறவாதே ஓ நண்பனே, உனக்காய் இயேசு காத்திருக்கிறார். மனம் திரும்புனி நண்பனே, உன் நினைவாய் அவர் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது, உங்களோடு உறவாடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்கள் ஆத்ம நண்பன் இயேசு உங்களோடு இருக்கிறார், மறந்துவிட வேண்டாம். வாழ்விலும் தாழ்விலும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதற்கு உங்கள் ஆண்டவராகிய இயேசு உங்கள் அருகே இருக்கிறார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உங்கள் வேலையில் இருக்கலாம், ஒருவேளை ஆலயம் செல்வதற்கு மிகவும் நீங்கள் அவசரமாய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கேட்டுவிட்டு நீங்கள் போகும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் கிறிஸ்துக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவின் அற்புதங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பெரிய மாறுதலை கொண்டு வந்திருப்பதாக எங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அஸ்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்த ஒரு விவரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவன். பிசாசினால் பிடிக்கப்பட்ட இந்த மனிதன் கல்லறைகளில் குடியிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாயிருந்தது. 2வது, அவனை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டியிருந்தார்கள். ஆனாலும் அவைகளை முறித்து போட்டான். அவனை அடக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அடுத்து வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் என்று 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மற்ற சுவிசேஷ புத்தகத்திலே இவ்விதமாய் கூறுகிறது,
அந்த வழியிலே ஒருவனும் கடந்து போகாதிருக்க கூடாதிருந்தது. ஏனென்றால் இந்த மனிதன் தன்னையும் காயப்படுத்தி கொண்டான், பிறரையும் காயப்படுத்தி கொண்டான். ஒரு மனிதனுடைய நிலையை பாருங்கள். பிசாசு பிடித்தவன். பிசாசு அந்த மனிதனை ஆட்கொண்டிருந்த போது கல்லறை அவனுடைய குடியிருப்பாக மாறிவிட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான், பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதில் ஒரு காரியம், இவ்வளவு அவன் செய்து கொண்டிருந்தானே, அது அவனுக்கு தெரியுமா என்ற கேள்வியை சற்று கேட்டு பார்த்தால் தான் என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அதுதான் ஒரு பெரிய கொடூரம். கல்லறையில் குடியிருந்தான், பிசாசின் ஆவி அவனுக்குள் இருந்தது. கல்லுகளினால் தன்னையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான், பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான். விலங்குகளால் கட்டினார்கள், அதையும் முறித்து போட்டான். கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் என்ன செய்கிறோம் என்பதனை அறியாமல் இருந்தான். அனைத்து கொடுமைகளிலும் மிகவும் பெரிய கொடுமை தான் என்ன செய்கிறோம் என்பதனை அந்த மனிதன் அறியாமல் இருந்தானா? இன்றைக்கு சற்று உங்களுடைய வாழ்வையும் என்னுடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அநேக தவறுகளை செய்கிறோம். எப்படி இந்த மனிதன் கற்களினால் தன்னை காயப்படுத்தினானோ, பிறரையும் காயப்படுத்தினானோ, அதே போல் நாம் நம்மை நாமே காயப்படுத்துகின்ற செயல்களை அநேக நேரங்களிலே செய்கிறோம். ஒருவேளை சந்தோஷத்திற்காக மதுபானத்திற்கு அடிமையாகிறோம். மதுபானத்துக்கு நாம் அடிமையாவதினால் நம்மை நாம் காயப்படுத்துகிறோம், நம்முடைய சரீரத்தை அழிக்கிறோம். நம்முடைய சரீரம் அழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரமாய் போதை வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. சில நேரங்களிலே நண்பர்களாக சேர்ந்து உட்கார்ந்து மதுபானம் அருந்துகின்றார்கள். திடீரென்று போதை தலைக்கேறியதும் ஒருவரை ஒருவர் குத்திக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களிலே இதை போன்ற சூழ்நிலையில ஒருவரை ஒருவர் கொலை செய்து விடுகின்றார்கள். அதற்கு பின்பும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதுதான் பெரிய பரிதாபம். பாவத்தினுடைய ஒரு பெரிய உச்சக்கட்டம் என்று ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்றால், பாவத்தை செய்வதை விட தாங்கள் செய்வது பாவமென்று அறியாமல் இருப்பதுதான் பாவத்தினுடைய ஒரு கொடூரத்தன்மை. இன்றைக்கு இந்த கொடூரத்தன்மையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த மனிதன் கூக்குரலிட்டான், கத்தினான். ஆனால் இந்த மனிதனுக்கு தெரியவில்லை நாம் கூக்குரலிடுகிறோம் என்பது தெரியவில்லை. இவன் கற்களால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஐயோ, நம்முடைய சரீரத்தை காயப்படுத்துகிறோமே என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவனை ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் செய்கிற காரியங்கள் என்னதென்று தெரிகின்றதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கு தெரிகிறதா? அநேக நேரங்களிலே நீ செய்கிற செயல்கள், காரியங்கள் என்னதென்று உனக்கு தெரியாமல் இருக்கிறது. அது மிகவும் பரிதாபம். தவறை செய்து கொண்டே தவறு செய்கிறோம் என்பதனை அறியாமல் இருப்பது மிகுந்த பரிதாபம். பாவத்தை செய்து கொண்டே பாவத்தை செய்கிறோம் என்பதனை அறியாமல் இருப்பது மிகுந்த பரிதாபம். இந்த மனிதனும் பரிதவிக்கப்படக்கூடிய நிலையிலே இருந்தான். இப்பொழுது அந்த வழியாக இயேசு வந்தார். இந்த மனிதனை யாரும் இயேசுவினிடத்தில் அழைத்து வரவில்லை. இந்த மனிதனும் இயேசுவினிடத்திற்கு வரவில்லை. வேதத்திலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக அற்புதங்களிலே அநேகர் வியாதிஸ்தரை அழைத்து வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை சுகமாக்கினார். அநேக இடங்களிலே வியாதிஸ்தர்கள் அவரை தேடி வந்தார்கள். ஒரு குஷ்ரோகி இருந்தான், தான் வியாதிஸ்தன் என்பதனை அறிந்தபோது அவரை தேடி வந்தான். 10 குஷ்ரோகிகள் இருந்தார்கள், வியாதிஸ்தர்கள் என்று அவரை தேடி வந்தார்கள். தன் மகளுக்காக ஒரு ஸ்திரீ ஆண்டவரை தேடி வந்தாள். தன் வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி ஆண்டவரை தேடி வந்தான். ஆனால் இந்த இடத்துல இந்த மனிதனும் ஆண்டவரை தேடி வரவில்லை. இந்த மனிதனுக்காக யாரும் ஆண்டவரிடத்திலே வரவில்லை. ஆனால் ஆண்டவர் தாமே அந்த மனிதனை தேடி வந்தார். அதுதான் தேவன் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த ஒரு பெரிய அக்கறை, ஒரு பெரிய கரிசனை. இந்த மனிதனை தேடி வந்த ஆண்டவர், ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் தானே அவனுக்குள் இருந்த பிசாசு, தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, இதோ காலம் வருவதற்கு முன்பாகவே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று சத்தமிட்டு கூறிட்டான்.
ஆண்டவர் அந்த பிசாசை கடிந்து கொண்ட போது அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையை அந்த மனிதன் கண்டடைந்தான். அந்த மனிதன் பெரிய விடுதலை அடைந்தவனாய் ஆண்டோடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனான பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். அப்படி என்றால் அவன் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தான், நிர்வாணியாயிருந்தான், அவன் புத்தியற்றவனாயிருந்தான். இப்பொழுது கிறிஸ்து அவனை தேடி வந்தபோது முதலாவது அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார். இந்த வஸ்திரம் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பார்ப்போமா? திடீரென்று வஸ்திரம் கொடுத்தாதவன் ஆண்டவர் அருகே வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்றால் இந்த வஸ்திரத்தை உறவினர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களா? இல்லை என்றால் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதற்காக அவன் எங்கேயாவது ஒளித்து வைத்திருந்தானா? கிடையாது. வஸ்திரமற்றவனாயிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு வஸ்திரத்தையும் ஆயத்தப்படுத்தி எடுத்து வைத்திருந்தார். எந்த அக்கறையான தேவன் நம் தேவன்! அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக மாத்திரமல்ல, அவனுடைய நிர்வாணத்தை மூடுகிற தேவனாய் ஆண்டவர் அவன் அருகே கடந்து வந்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுப்பவராக மாத்திரம் அவர் இல்லாதபடிக்கு உங்களுடைய பிரச்சனை கொண்டு வந்த பாதிப்பை உங்களை விட்டு எடுத்து போடுகிற தேவனாக அவர் கடந்து வருகிறார். அவனுடைய பிரச்சனை அவனுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்தது. அவனுடைய வஸ்திரத்தை கழற்றி அவன் எரிந்து நிர்வாணியாயிருந்தான். முதலாவது அவனுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் தாமே அவனுக்காக உடைகளை கொண்டு வந்திருந்தார். எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியானது பலியிடப்பட்டு அவர்களுக்கு தோல் உடைகள் உண்டாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதோ, அதே போல இந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கும் வஸ்திரமானது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களிலே வஸ்திரமற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வஸ்திரமற்றவர்கள் என்று சொல்லும்போது கேவலத்துக்குரியவர்களாய் வாழ்கிறோம், பரிகாசத்துக்குரியவர்களாய் வாழ்கிறோம், அவமானத்துக்குரியவர்களாய் வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு உங்கள் அவமானத்தையும் என் அவமானத்தையும் மூடத்தக்கதாக பரிசுத்தமான நீதி என்னும் ஆடையை நமக்கு உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்வில் கூட நீங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடிக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆம், அன்று ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஏறெடுத்த ஜெபம் அவர்களுக்காக ஏறெடுத்த ஜெபம் மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏறெடுத்த ஜெபம்தான் அந்த கல்வாரியின் ஜெபம். நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருக்கும்போதே, ஆண்டவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்ற உணர்வற்று நாம் இருக்கும்போது, ஆண்டவரிடத்திலே போக வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய பாவ வியாதியினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போதே, நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லாத நிலையிலே நாம் வாழும்போது கூட ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரிடத்திலே நான் போக முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உங்களை தேடி வருகிற ஆண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கைகளை பாருங்கள். உங்களுக்கான வஸ்திரம் ஒன்று அவருடைய கரங்களிலே இருக்கிறது. உங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு, உங்களுடைய அசிங்கத்தை கேவலத்தை மறைப்பதற்கு, இதுவரைக்கும் நீங்கள் கேவலமாய் அவமானமாய் வாழ்ந்த வாழ்க்கையை மூடுவதற்கு என் தேவன் வஸ்திரத்தோடு உங்களை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்களே. ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் கேவலப்படத்தக்கவனாய், நான் அவமானப்படத்தக்கவனாய் நான் இருக்கிறேன் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய நிர்வாணத்தை மூடுவார், உங்களுடைய அசிங்கத்தை மூடுவார். இந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவனாயிருந்த போதே ஆண்டவர் அவனை தேடி வந்து சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இல்லாமல் இருந்தும் கூட உங்களை தேவன் சந்திக்க வருகிறார். பிரச்சனை இருந்தும் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தும் உங்கள் மீது கரிசனையில் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
எப்படி இந்த பிசாசு பிடித்த மனிதன் வஸ்திரம் உடுத்தியவனாய் ஆண்டவர் அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தானோ, அதே போல வஸ்திரம் தரித்தவர்களாய் பாவம் மூடப்பட்டவர்களாய் ஆண்டவராகிய இயேசுவின் அருகாமையிலே உங்களை அமர்ந்து அழகு பார்க்க விரும்புகிறார் நம் தேவன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அநேக நேரங்களிலே நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தோம் நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் இல்லாமல் இருந்தோம். எங்கள் ஆண்டவர் எங்களை தேடி வருகிறவராய் நீர் இருக்கிறீர் என்பதற்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அசிங்கத்தையும் அருவருப்பையும் நிர்வாணத்தையும் மூடிப்பட நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்த நீ நீதியின் வஸ்திரத்தை சுமந்து கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்த ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனுடைய வாழ்வில் நீர் எடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தால் தொடும் ஐயா, விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். விட்டு
கொண்டிருப்பது உங்கள் அன்பன் நண்பன். என் பேர் பால் ரத்னம். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை பற்றி அறியாமல் இருந்தேன் முதல்ல. இப்போ கர்த்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்னை நல்வழியில் நடத்துகிறாரு. முன்னே இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. கர்த்தர் அவரோட பாதையில் என்னை நடத்தும் போது எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. எப்படின்னா முன்னாடி இருந்த நண்பர்கள் பழக்க வழக்கம் வேறு, இப்போ இருக்கிற நண்பர்கள் பழக்க வழக்கம் வேறு. என்னை பார்த்து நண்பர்கள் திருந்துற அளவு பண்ணிட்டாங்க. கர்த்தர் எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்காரு. அவர் பாதையில் நடக்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உங்கள் ஆத்ம நண்பன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் 29. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பயங்கரமான புயலில் கொடிய திருக்கரத்தா தாங்கி என்னை. இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com.
இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.